பாருங்க, லூக்கா 2:36, 37, 38 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 2வது அதிகாரம் 36, 37, 38 வசனத்தை வாசிப்போம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால் ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். அவரை குறித்து பேசினார். வாய்தன் சொல்லுங்க, அவரை குறித்து பேசினார். வாய்தன் சொல்லுங்க, அவரை குறித்து பேசினார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஏதாவது ஒரு மனுஷன் மற்றவனை குறித்து சும்மா பேசினே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடையாளம் என்ன? அவங்க சரியா இன்னும் தேவ பிரசன்னத்துல இல்ல, இன்னும் வரலன்னு அர்த்தம். அடுத்தவங்க பத்தி பேசுறது நம்ம கேட்போம்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். கர்த்தர் அதற்கு கூட கண்டிப்பா. ஏன் அப்படின்னா, தேவ பிரசன்னத்துல நீங்க இருக்கும்போது உங்களுக்கும் ஆண்டருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை அடுத்தவன் குறித்து பேசுறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்டே வராது. ஏன் அப்படின்னா அவரை குறித்து நம்ம பேச ஆரம்பிப்போம். அதுதான் பாருங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவரை குறித்து பேசினால். யாரை குறித்து? இயேசுவை குறித்து பேசினார். இந்த அம்மா யார் அப்படின்னா அன்னாள் என்கிற ஒரு அம்மையார். இந்த அம்மாவுக்கு 7 வருஷம் தான் கல்யாணம் கட்டி வாழுகிறார். 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மா அவருடைய புருஷன் மரித்து போகிறான். பிற்பாடு இன்னொரு திருமணம் செய்யாம தேவாலயத்துல இருந்து உபவாசித்து ஜெபிக்கிறாள். அந்த அம்மாவுக்கு வயசு என்ன பாருங்க, 37 கவனிங்க. அந்த அம்மாவுக்கு வயசு என்ன? ஏறக்குறைய 84 வயசு. அப்போ எத்தனை வருஷம் அந்த அம்மா ஆலயத்துல இருந்து உபவாசம் பண்றது, ஜெபிக்கிறது. இப்படி இருக்கும்போது அந்த அம்மா யார பத்தியும் பேசவே இல்லை பாருங்க. யார பத்தியுமே பேசல. அந்த அம்மா யார பத்தி தான் பேசுது? இயேசுவை குறித்து பேசுகிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தீங்க அப்படின்னா, இந்த பிரசன்னத்துல இருக்கிற ருசியை கண்டுட்டீங்கன்னா உங்களால மற்றவங்க குறித்து பேசுறதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. மற்றவங்களை குறித்து தவறாய் பேசுகிறத கேட்கறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. அப்ப நீ என்ன பேச ஆரம்பிப்ப அப்படின்னா இயேசுவை குறித்து பேச ஆரம்பிப்ப. நிறைய பேருக்கு பாருங்க, இயேசுவை குறித்து சொன்னா ஒரு எரிச்சல் உண்டாகும். என்ன எப்ப பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பான்றேன்னு. ஆனா கவனிங்க, கர்த்தர் என்ன இதுல இருந்து விடுதலை ஆக்கினார், அவர் என் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்தார் என்கிறத நீங்க பேசிக்கொண்டே இருங்களேன். ஒரு நாள் நிச்சயமா இந்த ஆத்துமாக்கள் இயேசுவின் நாமத்தினால தொடப்படுவாங்க. கைய மேல தாமேன்னு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, எங்க காலேஜ்ல எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா நான் ரொம்ப முக்கியமான நபரா மாறிடுவேன். ஏன்? எல்லாரும் வந்துருவாங்க ஜெபத்துக்கு, எல்லாரும் வந்துருவாங்க. அவங்களே கேட்பாங்க, ஜெபம் வைக்கலையா, பிரேயர் இல்லையான்ட்டு. ஏன் அப்படின்னா எக்ஸாம். அதே போல் ரிசல்ட் வரும்போது அவனுங்க எல்லாம் என்ன தேடி வருவாங்க. வா ஜோம் பண்ணலாம், எல்லாருமே வருவாங்க. நாங்க கார்னர் ஸ்டோன் சொல்லி பல்லாவரத்துல ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் ஒவ்வொரு ஃப்ரைடேல நாங்க 3:30 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவோம். அப்ப யாருமே வரமாட்டான். எக்ஸாம் இருக்கும்போது ரிசல்ட் வரும்போது அப்படியே வந்து கூட்டம் வந்து கொட்டும். அப்போ அவங்களுக்கெல்லாம் நான் யாரை பத்தி சொல்லணும்? அதுதான் எனக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. யார பத்தியும் பேச மாட்டோம். நீ வரலையே, நீ ஏன் வரல, நீ ஏன் எப்படி, எதை பத்தியும் பேச மாட்டோம். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பு. இந்த வாய்ப்புல நம்ம யாரை குறித்து பேசணும்? இயேசுவை குறித்து பேசணும். உங்களை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்களா, நான் வர மாட்டேன் நொற மாட்டேன்னு சொல்லாதீங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ல போய் உட்கார்ந்து யாரை பத்தி பேசு. யாராவது ஒருத்தர் வந்து ஆண்டரே அனுப்புவார், யாராவது ஒருவர் மாட்டுவார். பாருங்க, நம்ம கையில நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்காகவே வருவாங்க. அவனை கல்யாணம் முடிகிற வரைக்கும், ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஆத்துமா விடாத பக்கத்திலேயே உட்கார வச்சு யாரை பத்தி பேசு? இயேசுவை பத்தி பாரு. எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, இயேசு என்னை குணமாக்கினா. நீ கல்யாணம் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வெளியே வரத்துக்குள்ள அந்த ஆத்துமா உன்னை பார்த்து கேட்கணும், நீ எங்க தான் போற அப்படிங்கிற. வா ஞாயிற்றுக்கிழமை நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பாருங்களேன். உன் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் செய்கிற அற்புதங்களை
உங்களால பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி ஆயினும் பவுல் சொல்லுகிறது போல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் இந்த திருவசனத்தை பிரசங்கிச்சிருங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் ஏழையோ பணக்காரனோ, படித்தவனோ படியாதவனோ, கற்றவனோ கல்லாதவனோ, எந்த காரியமா இருந்தாலும் சரி, இயேசுவை குறித்து ஒரு முறை சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு நீங்க சொல்லுகிற இந்த வசனம் வார்த்தை ஒரு வித, அவன் ஒருவேளை இப்ப வேண்டாம் என்று சொல்லி முரட்டாட்டம் பிடிச்சாலும் சரி, ஒரு நாள் அவனுக்கு இந்த இயேசு தேவைப்படுவா. ஒரு நாள் கர்த்தர் அவனை தொடுவா. அதுதான் வசனம் சொல்லுது பாருங்க. வீட்டுல ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டா போதும், அந்த முழு குடும்பத்தையும் வம்சத்தையும் ஆண்டவர் கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா.